உயிரினங்களின் அடிப்படை ரகசியங்களை அவிழ்க்கும் இந்த தொகுப்புக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது ஒரு மிக சுவாரஸ்யமான பயாலஜிக்கல் துப்பறியும் கதையினே சொல்லலாம். வாங்க நேரா விஷயத்துக்குள்ள போலாம். யோசிச்சு பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்பவே எளிமையான இந்த ஒரு சுவாரஸ்யமும் இல்லாத ஒரு மூலக்கூறு உலகத்துல இருக்கிற எல்லா உயிரினங்களோட வரைபடமாவும் ஒரு அல்டிமேட் இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் சிஸ்டமாவும் எப்படி செயல்படுது? இந்த முரண்பாட்டோட ரகசியத்தை தான் நாம இப்ப அவிழ்க்க போறோம். செல்லுக்குள் ஒரு பயணம், பெரியதிலிருந்து சிறியது வரை. சரி, நம்ம உடம்புக்குள்ள இந்த உயிர் வரைபடம் எங்கதான் ஒளிஞ்சிருக்குன்னு தேட ஆரம்பிப்போம். இப்போ ஒரு முழுமையான செல்ல எடுத்துக்கிட்டோம்னா நம்மளோட மெயின் டார்கெட் அதோட மையத்துல இருக்கிற அந்த அடர்த்தியான பகுதி தான். ஆமாங்க, அதுதான் உட்கரு, அதாவது நியூக்ளியஸ். அங்கதான் நம்ம உடம்போட அத்தனை தகவல்களும் ரொம்பவே பத்திரமா சேவ் ஆயிருக்கு. சரி, இன்னும் கொஞ்சம் ஆழமா ஜூம் பண்ணி உள்ளே இருந்து ஒரு குரோமோசோமை வெளியெடுப்போம். அந்த சிக்கலான குரோமாட்டின் மடிப்புகளை அப்படியே மெதுவா அவிழ்த்துக்கிட்டே வந்தா நூல்ல கோர்த்த மணிகள் மாதிரி இருக்கிற நியூக்ளியசோம்களை தாண்டி நேரா நம்ம மெயின் ஹீரோவான டிஎன்ஏ இழைய நாம சென்றடையலாம். இங்க ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்ன தெரியுமா? செல்லுக்குள்ள டிஎன்ஏ எப்பவுமே புரதங்களை சுற்றி பின்னப்பட்டு குரோமாட்டினா தான் இருக்கும். நாம சாதாரணமாக படங்கள்ல பாக்குற மாதிரி அது ஒரு தனித்த இரட்டைச் சுருளா தனியால மிதந்துட்டு இருக்காது. அழகிய சலிப்பான மூலக்கூறு ஒரு பெரிய முரண்பாடு. இப்போ நாம அந்த மைய மூலக்கூறை அடைஞ்சிட்டோம். ஆனா இங்கதான் ஒரு பெரிய நம்ம எதிர்பார்க்காத ஒரு முரண்பாட்டை சந்திக்கிறோம். அறிவியல் ஆய்வாளர்கள் ரொம்பவே துணிச்சலா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, நாம கற்பனை செஞ்சு பார்க்கக்கூடிய மேக்ரோ மூலக்கூறுகள்லயே மிக மிக சலிப்பான ஒண்ணுன்னா அது இந்த டிஎன்ஏவா தான் இருக்க முடியும். அது ஏன் அவ்ளோ சலிப்பானதுன்னு கேக்குறீங்களா? ஏன்னா அது வெறும் 4 ஒரே மாதிரியான பில்டிங் பிளாக்ஸால மட்டும்தான் உருவாகியிருக்கு. அது மட்டும் இல்லாம இது எந்த ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனையும் தூண்டுறது கிடையாது. செல்லையோ இல்ல நம்ம உடம்பையோ இது நேரடியா உருவாக்குறதும் கிடையாது. சும்மா அப்படி அங்க ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கோம். இது நமக்கு ஒரு பெரிய கேள்வியை ஏற்படுத்துதில்ல? இரட்டைச் சுருளுக்குள் கட்டமைப்பை புரிந்து கொள்ளுதல். இந்த முரண்பாட்டுக்கான விடையை கண்டுபிடிக்க நாம் அதோட இயற்பியல் வடிவத்தை உற்று கவனிக்கணும். ஏன்னா டிஎன்ஏவை பொறுத்த வரைக்கும் அதோட வடிவம்தான் அதோட செயல்பாட்டையே தீர்மானிக்குது. இதோட அமைப்பை ரொம்ப அழகா புரிஞ்சுக்கலாம். 2 நிரப்பு பாலிநியூக்ளியோடைட் சங்கிலிகள் ஒண்ணுக்கொன்னு எதிர் திசையில பயணிக்கிறத நாம பார்க்கலாம். அதே சமயம் அதோட பேசிஸ் எல்லாமே அந்த இரட்டைச் சுருளுக்குள்ள ரொம்பவே பாதுகாப்பா மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அந்த 4 சலிப்பான பில்டிங் பிளாக்ஸ் ஒவ்வொன்னும் ஒரு நியூக்ளியோடைடு அப்படின்னு அழைக்கப்படுது. லெகோ கற்கள் மாதிரி ஒவ்வொரு பிளாக்லயும் ஒரு நைட்ரஜனஸ் பேஸ், அதாவது அடினைன், சைட்டோசின், குவானைன் அல்லது தைமின் இருக்கும். அதோட சேர்த்து ஒரு பென்டோஸ் சர்க்கரை, அப்புறம் ஒரு ஹைட்ராக்சில் தொகுதி, இது எல்லாமே ஒன்னா சேர்ந்திருக்கும். 1953 கண்டுபிடிப்பு, கட்டமைப்பை காணுதல். சரி, இது எப்படி வேலை செய்யுதுங்கிற சீக்ரெட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி விஞ்ஞானிகள் முதலா இந்த வடிவத்தை எப்படி பார்த்தாங்கன்னு ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் போயிட்டு வருவோம். ஏப்ரல் 1953ல வாட்சன் மற்றும் கிரிக் 2 பேரும் இந்த வரலாற்று சிறப்புமிக்க ஆய்வறிக்கையை வெளியிட்டாங்க. உலகத்துக்கே முதலா டிஎன்ஏவோட அந்த இரட்டைச் சுருள் அமைப்பை வெளிச்சம் போட்டு காட்டினது இந்த பேப்பர் தான். எக்ஸ்ரே டிஃப்ராக்ஷன் அப்படிங்கிற தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி டிஎன்ஏவோட அமைப்பை கண்டுபிடிக்கிற அந்த மாபெரும் அறிவியல் ரேஸ்ல அவங்க ஜெயிச்சாங்க. இந்த ஒரு ஸ்ட்ரக்சரல் பிரேக் த்ரூ தான் பிற்காலத்துல டிஎன்ஏ எப்படி வேலை செய்துன்ற பல பெரிய ரகசியங்களை அவிழ்க்க ஒரு மாஸ்டர் கீயா மாறுச்சு. பேஸ் இணைதல் விதிகள், அந்த ரகசிய குறியீடு. இதுல நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த இரட்டைச் சுருளுக்குள்ள இருக்கிற பேஸ்கள் எப்படி 2 இழைகளுக்கிடையே ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆகுது அப்படிங்கறதுதான். இந்த பேஸ்கள் ரொம்பவே குடிப்பான, அதே சமயம் ரொம்ப எளிமையான விதிகள் மூலமா தான் இணைகின்றன. அதாவது ஏ எப்பவுமே டி கூட ஒரு இரட்டை ஹைட்ரஜன் பிணைப்பு மூலமா மட்டும்தான் இணையும். அதேபோல சி எப்பவுமே ஜி கூட ஒரு 3 ஹைட்ரஜன் பிணைப்பு மூலமா இணையும். இதுதான் அந்த சீக்ரெட் கோடு. குறியீட்டை நகலெடுத்தல் இறுதிச் செயல்பாடு. சரிங்க, இப்போ நம்ம விளக்க தொகுப்போட ஒரு உச்சகட்டத்துக்கு வந்திருக்கோம். இந்த ஒரு கச்சிதமான பேஸ் இணைதல் டிஎன்ஏவை எப்படி உலகின் தலைசிறந்த நகலெடுக்கும் அமைப்பா மாத்துதுன்னு பார்க்கலாமாங்க. இந்த பேஸ் இணைதல் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்பெசிஃபிக்கா இருக்கிறதால ஒவ்வொரு தனி இழையும் ஒரு புதிய காம்ப்ளிமெண்டரி காப்பியை உருவாக்குறதுக்கு தேவையான அத்தனை தகவல்களையும் தன்னுள்ளே வச்சிருக்கு. இதனாலதான் எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் லாஸும் இல்லாம இது துல்லியமா செயல்படுது. நிஜமாவே இது ஒரு இயற்கை அற்புதம்தாங்க.
இந்த நகலெடுக்கும் ப்ராசஸ்க்கு டிஎன்ஏ பாலிமரேஸ்கள் மாதிரியான என்சைம்ஸ் ரொம்ப அவசியம். இதுங்க என்ன பண்ணும்னா அந்த இழைகளை பிரிச்சு ஒவ்வொன்னையும் ஒரு டெம்ப்ளேட்டா பயன்படுத்தி ஒரு புது மூலக்கூறை உருவாக்கும். வடிவத்தை பின்பற்றியே செயல்பாடு அமையும் அப்படிங்கிற தத்துவத்துக்கு இதை விட ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இருக்க முடியாது. இது இப்போ இந்த நிமிஷம் உங்க உடம்புலயும் நடந்துகிட்டு தான் இருக்கு. இது கடைசியா நம்மள ஆச்சரியத்துல ஆழ்த்துற ஒரு ஆழமான கேள்வியை விட்டுட்டு போகுது. வெறும் 4 எழுத்துக்களை கொண்ட பாக்குறதுக்கு சலிப்பு தர்ற இந்த எளிமையான தொடர் எப்படி இந்த பூமியில இருக்கிற அத்தனை உயிரினங்களோட அளப்பரிய சிக்கல் தன்மையும் ஒட்டுமொத்தமா உருவாக்குது? அந்த ஒரு சிம்பிளான தகவல் சேமிப்பு மற்றும் நகலெடுப்பு திறன்தான் வாழ்க்கையோட உண்மையான வரைபடம். இத பத்தி கொஞ்ச நேரம் பொறுமையா சிந்திச்சு பாருங்க.